நம்ம வாழ்க்கையில் எது வேண்டான்னு நினைக்கிறோமோ, எது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, எது போதும்னு நினைக்கிறோமோ, அங்கே தான் என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக பில்ட் ஆகி அது நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். கீதையில் கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். நீ எதை ரொம்ப விரும்புகிறியோ அதை உன்னை விட்டு சீக்கிரம் போயிடும், எதை வெறுக்கிறியோ அதுதான் உனக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி திங்கக்கிழமை எந்திரிச்சு காலையில் வேலைக்கு போகிறது நமக்கு செட் ஆகாதுன்னு பல வருஷமாக முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னமோ தெரியல, திங்கக்கிழமையே பார்த்தோன்னா நமக்கு கிளம்புற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் பக்கத்து ஊர்னால் பரவாயில்ல, பக்கத்தூருக்கு பக்கத்தூர். ஸோ அது மாதிரி ஒரு பயணம் தான் இது. 2 வாட்டி ட்ரெயின் புக் பண்ணி, டேட்டு மாற்றி புக் பண்ணி, டைமை மாற்றி புக் பண்ணி, பல உழப்பல் பண்ணி கடைசியில் என்ன பண்ணேன்னா 3வது வாட்டியாக கரெக்டாக ட்ரெயின் புக் பண்ணேன். ஈரோட்டுக்கு போகிறதுக்கு வந்து காலையில் என்ன பண்ணியாச்சுன்னா சதாப்தி பிடிச்சி காலையில் விடிய காத்தால எழுந்திரிச்சு குளித்து இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு தான் யோசித்தது. பட் தெரியல, 8:45 என்ன பண்ணியாச்சுன்னா ஈரோட்டில் இறங்கியாச்சு. அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பஸ் ட்ராவல். அந்த பஸ் ட்ராவல் இருந்து நம்ம ரீச் ஆகிற பிளேஸ் இங்கே தான். இங்கே என்ன ஆயாச்சு அப்படின்னா ரீச் ஆயாச்சு. இங்கே ஒரு சின்ன ஒரு விசிட், அவ்வளோதான். இந்த விசிட் விசிட் முடிஞ்சிருச்சு. நான் ரிட்டன் வெளியே வரேன். ஸோ இந்த விசிட் நல்லதா கெட்டதா, அது நமக்கு கரெக்டாக இல்லையா, இல்லை அவங்களுக்கு அது அட்லீஸ்ட்டு யூஸ் ஆகுமா ஆகாதா, பாருங்கள் மணி பாருங்கள் 3 மணி ஆக போகுது. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக போயிட்டு சரி ஏன் ஓபி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சின்சியாரிட்டியும் எனக்கு தெரிஞ்ச உழைப்பையும் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இத்தனை வருஷமாக நம்ம தொழிலில் இருந்து என்ன கற்றுக்கிட்டு இருந்திருக்கோமோ அதை தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி டேர்ன் ஆகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இது எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிற கேள்வி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6:45 ஆயிடுச்சு கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிறதுக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சின்ன வயசில் நம்ம நிறைய ஆசைகள் பட்டிருப்போம். அதெல்லாம் ஒரு வயசில் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு தேவை இல்லைன்னு தோணி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஆசைகளையே தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் அடையிறக்கான முயற்சிகளை எடுப்போம். ஆசை அப்படியே தான் இருக்கும், ஆனால் தேவை மாறிடும். ஸோ மேக்ஸிமம் நல்லா உட்காந்து யோசிங்க. உங்கள் ஆசைகளுக்காக நீங்கள் ஓடணுமா உங்கள் வாழ்க்கையில், இல்லை உங்கள் தேவைகளுக்காக ஓடணுமாங்கிற முடிவை என்ன பண்ணுங்கள், சீக்கிரம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.